ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள்
பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாகிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததும் அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல ஆண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடைய ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கிற நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆசை இருக்கலாம், ஆசை இருக்கணும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. அது பேரின்பத்துக்கு பெரிய ஒரு தடையாகவே மாறிவிடும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். புத்தர் பேராசையே பெருந்துன்பம் என்று சொல்லப்படுகிறது. சபை உரையாளர் இன்றைக்கு 1:2 வாசிக்கப்பட்டது போன்று, வீண், எல்லாம் வீண், என்ன இருந்தாலும் வீண் தான், அவ்வளவுதான், முற்றிலும் வீண். எந்த ஞானம் இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, என்ன உழைப்பு இருந்தாலும் சரி, உழைப்பினால சேர்த்து சொத்தாக இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நிலம் ஏக்கர் கணக்கில் நிலமா இருந்தாலும் சரி, வீணிலும் வீணுன்னு சொல்லுகிறார். கேட்கறது அருவருப்பாக தான் இருக்குது, ஆனால் அதான் உண்மை. இப்படி சின்னப்பர் பவுலடியார் கொலேசியர்கள் திருமுகத்தில் 3:5 சொல்லுகிறார், பேராசையை சிலை வழிபாடாகவே பார்க்கிறார். எனவே சிலை வழிபாடான பேராசையை ஒழித்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லுகிறார். ஏன் ஒழித்திடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்று, இதனால பெரிய துன்பம், பெரிய தொந்தரவு, அமைதி இல்லை. சபை உரையாளர் 2:23 சொல்லுவார்,
அதே போன்று 2 பேதுரு 2:14 சொல்லப்பட்டது போன்று இது ஒரு சாபம். பேராசை என்பது ஒரு சாபக்கேடு. இது ஒரு சிலை வழிபாடு. ஒரு அறிவில்லாதவன் தான் எப்படி பேராசையில் இருப்பான்? அது அறிவின்மையாக பார்க்கப்படுகிறது. லூகாஸ் 12:20 சொல்ல இது ஒரு அறிவின்மை. திருப்பாடல் 90:3-5 சொல்வது போல மெய்ப்பொருளை அறிவதற்கு இந்த பேராசை ஒரு தடையாகத்தான் இருக்கும். குளிதுக்கும் புல்லுக்கும் சமமான ஒரு பேராசை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடுமா? வராது. அருள் செல்வந்தான் செல்வத்துக்குள் செல்வம் என்று சொல்லப்படுகிற சூழலிலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ செத்தப்படுறேன்னு என்ன செய்வ? அதை இருக்கும்போதே உன்னால வாழ முடியலையே மகிழ்ச்சியா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. இரண்டாவது, தமக்காகவே செல்வம் சேர்க்கின்றவராக இருந்திடக்கூடாது. செல்வம் சேர்ப்பது பொது நலனுக்காக, தேவையில் இருப்பவருக்காக சேர்த்தினால் பரவாயில்லை. இன்னொன்று, செல்வம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, எனவே உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்ற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி நல்லுலகு அல்லது மேலுலகு அல்லது விண்ணுலகு சார்ந்தவற்றையை காரியங்களை நாடினால் நலம் என்பது கொலோசியர் 3:1 சொல்லப்படுகிறது. தலைமுறை தோறும் இறைவனை நம் புகலிடம், சொத்து, பணம், சொந்த பந்தம், ஆற்றல், திறமை அல்ல. அப்ப இறைவனுக்குரிய காரியங்கள், இறைவனுடைய இலக்கு மக்களான ஏழைகளுக்குரிய காரியங்கள், இவர்களிடத்தில் நாம் புகலிடம் அடைந்தால் இருக்க சொத்து, பணம், சொந்தத்தை விட அது மேலானது என்று சொல்லப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட நிலையிலே மக்களில் எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாரும் உடன்பிறப்புகளே. எனவே நம்மிடம் உள்ளது எல்லாருக்குமானது என்ற ஒரு புரிதல் நம்மிடத்திலே வேண்டும். ஒரு ஆள் வெளிநாட்டில் சில வருடங்கள் பணிபுரிய குடும்பத்தோடு செல்ல வேண்டியிருந்தது. அதற்காக தன்னுடைய சகோதரன் ஒருத்தருடைய பொறுப்பை தன் வீட்டை விட்டு சென்று விட்டார். ரைட். சில ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்த பொழுது அவருக்கு என்ன அதிர்ச்சி, வருத்தம்னா, யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரோ அவருடைய செயலும் பதிலும் வித்தியாசமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, அது வீடு உன் வீடு இல்லை, ஏன் வீடு என்று, எனவே அதிலிருந்து நீ வெளியே செல்ல மாட்டேன் என உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். இப்படி பல காரியங்கள் பேராசையிலே குடும்பங்களிலே சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரு சகோதரர்களும் சந்தித்துக் கொள்வது எங்க குடும்பத்தில் இல்லை, நீதிமன்றத்தில் மட்டும்தான். நம்ம இதுபோன்ற எத்தனைய நிகழ்வுகள் நடப்பதை பார்க்கிறோம். மக்களை உறவை சம்பாதித்துக் கொள்வதே மகிழ்ச்சியை தரும். மாறாக பொருள் சொல்லும் தேவைதான், அதிலே மட்டும் நாம் கவனத்தை செலுத்தினால் மகிழ்ச்சியை தராது என நாம் உணர்வது கிடையாது. திருத்தந்தை பிரான்சிஸின் ஏழைகளுக்கான திருச்சபை மேலும் ஏழைகளுக்காக நான் எனது பணி என்னும் சொல்லும் அவரது செயலும் நம்மையும் அவர் பாதையில் பின் செல்ல நம்மை அழைக்கிறது. எது நமது வாழ்வின் மையமாக இருக்கிறது? செல்வமா, சொத்தா, பெயரா, புகழா, பணமா, மக்களா என்று கேட்டால் நமக்கு தான் பதில் சொல்லணும். இறந்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் தனது தேவைக்கு அதிகமானதை எது சேமித்து வைத்திருந்தாலும் அது பேராசை. அதனால் பலருடைய தேவை நிறைவேற்றப்படாமைக்கு நாம் காரணமாகிறோம் என்கிறார். கரெக்ட். மேலும் அவருடைய பல்வேறு எளிமையான மக்கள் மையமான அணுகுமுறை செயல்பாடு, உலகத்தின் அனைத்து தலைவர்கள், பல மதத்தினர், இளையோர்கள், சிறார்கள் அனைவரின் கவனமும் அவரை நோக்கி இருக்கிறது. காரணம், அவர் திருச்சபை எல்லோருக்குமானது. அங்கே பணம் வேண்டும் தான், சொத்து வேண்டும் தான், வேண்டாம்னு சொல்லல, அதில் ஆசை இருக்கணும். அதில் பேராசையை வச்சுக்கிட்டு நமக்கு உள்ள சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது என்பதுதான் திருத்தந்தையுடைய ஆர்வமாக இருந்தது. பெர்னாண்டோ ஃபைட் என்ற 47 வயது கொலம்பிய குருவானவர் திருத்தந்தையின் வாழ்வை சவாலாக ஏற்று தான் பயன்படுத்த தன் சகோதரர்கள் கொடுத்த $63,000 மதிப்பு உயர்ந்த காரை விற்க முடிவு செய்தது. அவர் பணி வாழ்வை மக்கள் மையமாக மாற்றினார் என்பது தெளிவாகிறது. ரோமே பழமொழி சொல்கிறது, பணமானது கடல் நீரை போல குடிக்க குடிக்க தாகம் தணியாது என்று. நமது வாழ்விலே மையமாக மக்கள் அமையட்டும், இருக்கட்டும். மாயையாக எதுவும் நம்முடைய வாழ்வில் மையமாக இல்லாமல் தூரமாக இருப்பதாக இருந்தால் அது ஆசையாக இருக்கும், பேராசையாக மாறாது. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எங்களது வாழ்வை உம்முடைய கையிலே ஒப்படைத்துக் கொள்கிறோம். எங்களுக்கு தேவையானதை தேவைக்கேற்றபடி தேவையான நேரங்களிலே எங்களுக்கு தாரும். அளவுக்கு அதிகமான பேராசைகளோடு வாழ்கின்ற சூழலில்
எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் கெடுக்கக்கூடிய சூழலுக்காக நாங்கள் மனவருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். எங்களது சொத்தும் பொருளும் சுகம் எல்லாமே பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது என்ற மனநிலையில எங்களை வளர வைத்தருளும் ஆண்டவரே. ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே,
இயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.